Okay, good morning brothers, sisters and friends. காலை வணக்கம் சகோதர சகோதரி மற்றும் நண்பர்களே. Amen. I'm really happy to see Nayan sitting here. நயன் நம்மளோடு அமர்ந்திருப்பது பார்ப்பது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. Because I really want to appreciate the church praying for him, and last Monday he was in a different spot, and happy to see him, very joyful, and it really builded my faith. நிச்சயமாக சபையில் உள்ள எல்லாரையும் நான் பாராட்டுகிறேன். நீங்க அவருக்காக நீங்க அதிகமாக ஜெபித்தீர்கள். கடந்த திங்கட்கிழமை பார்க்கும்போது அவர் இருந்த சூழ்நிலையே வேறு, ஆனால் இன்று நம்மோடு அமர்ந்து சந்தோஷமா இருப்பது பார்ப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. Amen. So great. Let's get into the message. நாம் இப்பொழுது செய்திக்குள்ளாக செல்லலாம். We all remember learning one more time. நாம் அனைவருமே நாம் கடந்த வாரம் கற்றுக்கொண்டோம் இன்னும் ஒரு முறை இன்னும் மீண்டும் ஒரு முறை என்று. I'm just praising God that one more time, God allowed us to meet here, to worship, to listen to the word of God. நான் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறேன். தேவன் மேலும் ஒரு முறை இங்கு வந்து நாம் அனைவரும் கூடி அவரை ஆராதிப்பதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக. Of course, just want to recap what we learned. God's mercy gives us another chance even after failure. நம்முடைய தோல்விக்கு பிறகாக கூட தேவனுடைய இரக்கமானது நமக்கு மேலும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. Amen. And God's mercy doesn't end with our failures. நம்மளுடைய தோல்விகளோடு தேவனுடைய இரக்கமானது நின்று விடுவது கிடையாது. It is unconditional, unlimited. It is always available for you and me. அது முடிந்து இருக்கிறது. இது தொடர்ச்சியாக இருக்கிறது. எப்போதும் இருக்கக்கூடியதாக இருக்கு. நமக்காக எப்போதுமாக அவைகள் இருக்கிறது. Failure is not final with God. இந்த தோல்வி என்பது தேவனிலே முடிவானது கிடையாது. There is hope even after falling. விழுந்தாலும் கூட அதற்கு பிறகாக நம்பிக்கை என்பதானது இருக்கிறது. So today we have one more chance to love, forgive, bring people to Christ, serve, give, teach Bible, preach, give a hug, say no to sin, to confess, to smile, to pray, read deeper in our Bible study, to overcome our struggles and sins. Things goes on. காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பட்சத்திலே தேவன் நமக்கு மேலும் ஒரு வாய்ப்பு அன்பு செய்வதற்கும் மன்னிப்பதற்கும் மக்களை தேவனுக்கு கொண்டு வருவதற்கும் சேவை செய்வதற்கும் கொடுப்பதற்கும் வேதாகமத்தை சொல்லிக் கொடுப்பதற்கும் போதிப்பதற்கும் அரவணைப்பதற்கும் பாவத்துக்கு இல்லை என்று சொல்வதற்கும் நாம் சந்தோஷப்படுவதற்கும் ஜெபிப்பதற்கும் நம் ஆழ்ந்த வேதாகமத்தை படிப்பதற்கும் நம்முடைய பாவங்களை மேற்கொள்வதற்கு மேலும் ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். I hope you all reflected these questions last week in your quiet time or in your midweek meeting. I hope you're done. If not, please do it again. நான் விசுவாசிக்கிறேன் கடந்த வாரம் உங்களுடைய இந்த காலை ஆராதனையிலே இந்த காரியங்கள் எல்லாம் நாம் பார்த்தவற்றை நீங்கள் உங்களுக்குள்ளாக பிரதிபலிப்பீர் என்று நினைக்கிறேன். நீங்கள் அதனை நினைத்து தியானிக்கவில்லை என்றால் மீண்டும் செய்யும்படியாக நான் விண்ணப்பிக்கிறேன். When God gives me one more chance or one more opportunity, do I respond with gratitude and obedience, or do I take His grace for granted? தேவன் எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் அல்லது இன்னொரு வாய்ப்பு தரும்போது நான் நன்றியுடனுடன் கீழ்ப்படிதலுடனும் பதிலளிக்கிறேனா அல்லது அவருடைய கிருபையை நான் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறேனா? Am I waiting for a perfect moment to obey God when He's already given me today as one more opportunity to act? தேவன் இன்று எனக்கு என்கிற ஒரு நாளை எனக்கு செயல்பட இன்னொரு வாய்ப்பாக ஏற்கனவே வழங்கியுள்ள நிலையில் அவருக்கு கீழ்ப்படிய ஒரு சரியான தருணத்திற்காக நான் காத்திருக்கிறேனா? There is no perfect time. சரியான நேரம் என்பது எதுவும் கிடையாது. Now this is the time, is a perfect time. இன்று இந்த நேரம் இதுதான் சரியான நேரமாக இருக்கிறது. Is there someone in my life who needs one more chance from me? The same way God has given me countless chances. என் வாழ்க்கையில் யாராவது என்னிடமிருந்து இன்னொரு வாய்ப்பு அவர்களுக்கு தேவைப்படுகிறதா? தேவன் எனக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை அளித்ததைப் போல. Amen, brothers and sisters. So please meditate. If not, this week already we have posted these questions in the WhatsApp group. So when you pray, meditate on this again one more time.
நீங்கள் இதனை தியானிக்கவில்லை என்றால் நாங்கள் ஏற்கனவே வாட்ஸ்அப் அதிலே நாங்கள் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம். அதை நீங்கள் திரும்பவும் அதை படித்து நீங்கள் மீண்டும் ஒரு முறையாக அதனை குறித்து அதிகமாய் தியானியுங்கள். Today the title of my lesson is Experience Jesus. இன்று இந்த செய்தியின் தலைப்பு இயேசுவை அனுபவியுங்கள் என்று. I'm not talking about he is very experienced. நான் அவர் எப்படி அவர் மிக தேர்ச்சியானவர் அப்படின்றத சொல்ல வரல. Experience, you personally experience Jesus in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தனிப்பட்ட முறையில் இயேசுவை உணர்ந்து அனுபவியுங்கள். Let's read Mark chapter 8 from verses 22 to 26. நாம் மார்க் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல் 26 வரை படிப்போம். மார்க் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல் 26 வரை. பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்போது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவரிடத்திலும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். ஆமென். Amen. Here Jesus and his men returned to Bethsaida according to verse 22 because Jesus already healed many people when you read Mark chapter 6. இங்கு மார்க் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். இங்கு ஏற்கனவே இயேசுவும் அவருடைய மக்களும் இங்கு பெத்சாய்தாவிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே நிறைய பேரை அவர் குணப்படுத்தினவராய் இருக்கிறார். Amen. Here we see when he came back to Bethsaida, the people, it says some people, it says some. இங்கு பெத்சாய்தா வந்திருக்கும் பொழுது அங்கு சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில மக்கள் என்று. You know, see here bringing a blind man to Jesus, begging Jesus to perform another healing miracle. அந்த இடத்திலே சில பேர் அந்த கண்கள் குருடனாய் இருக்கவனை அங்கு கொண்டு வந்து இயேசு இடத்திலே அங்கு விண்ணப்பித்தார்கள், கெஞ்சி கேட்டார்கள் இவனை குணப்படுத்தும்படி என்று காண்கிறோம். What was their request? அவர் என்ன அங்கு கேட்டார்கள்? Their request is for Jesus to touch their friend. That's all. அவர்கள் என்ன கேட்டார்கள்? இயேசு அவரை தொட வேண்டும்படி அவர்கள் கேட்டார்கள். That's all they asked. அதைதான் அவர்கள் கேட்டார்கள். But these people of Bethsaida are basically a Gentile town. இங்கு பெத்சாய்தா மக்கள் பார்க்கும்போது அவர்கள் புறஜாதியான மக்களாக இருக்கிறார்கள். They came to believe in Christ. அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாய் வந்தார்கள். But they failed to understand that he was able to heal with a word or with a thought. Jesus can easily heal. அவர்கள் இயேசு வார்த்தையினாலோ அவர் சொன்னாலுமே அவரால் குணப்படுத்த முடியும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாதவர்களாய் இருந்தார்கள். And Jesus was willing to listen to their request. Bible says Jesus touched him. Did Jesus touch him? Did Jesus touch him? Yes. Yes. அவனை தொட்டாரா? அவன் குணமானானா? இல்லை. Right? Bible says he took the blind man by hand. He took the blind man by the hand and led him outside the village. He just literally was holding him for a long time. அவர் தொட்டாரா என்று பார்க்கும்போது குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அது வெளியே அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி வரும்பொழுது அது சில நேரங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். Literally Jesus touched him. அது இயேசு அவரை தொட்டதாக தான் அர்த்தம். Jesus touches him as requested, but nothing happens. இயேசுவிட்ட எதிர்பார்த்தபடி அவர் தொட்டார், ஆனால் எந்தவித ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. This miracle reveals the way God opens the eyes of spiritually blind. இங்கு ஆவிக்குரியாக குருடராய் இருக்கிறவர்களே அவர்களுடைய கண்களை இந்த காரியம் திறக்கக்கூடியதாக இருக்கிறது. This miracle teaches how God is able to take someone who cannot understand spiritual truth and how he works patiently with him step by step, stage by stage. இந்த அற்புதத்தின் மூலமா தேவன் எந்த விஷயத்தை புரிய வைக்கிறார்னா,
ஆத்மீகமா அவங்க உண்மையை புரியாம இருக்கிறவங்களை எப்படி பொறுமையா தேவன் வழிநடத்துறார், அவங்கள ஒவ்வொரு படிப்படியாக அவங்கள கொண்டு போறாருன்றத நினைவுபடுத்தக்கூடியதா இருக்கு. This is the only gradual or progressive healing described in the ministry of Jesus throughout his entire ministry life. இங்கே இயேசு கிறிஸ்து செய்த அவருடைய அந்த ஊழியத்தில் மொத்தத்திலுமே பார்க்கும்போது இதுதான் கொஞ்சம் நேரம் எடுத்து சிறிது சிறிதாக அந்த குணப்படுத்தல் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கும். Jesus take this man by the hand and begins to lead him out of town. இயேசு கிறிஸ்து அவனுடைய கைகளை பிடித்துக்கொண்டு அவனை அந்த பட்டணத்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு சென்றவராய் இருந்தார். Jesus leads this man to a place away from the crowd to do his healing work. அவருக்கு அந்த குணப்படுத்தலை பார்க்கும்போது இந்த மக்களிடத்திலிருந்து புறம்பாக அவனை அழைத்துக் கொண்டு போய் சென்று செய்தார். Verse 23 describes how Jesus walking with this person. இங்க 23ஆம் வசனத்திலே இயேசு எப்படி அந்த மனிதனோடு நடந்து சென்றார் என்பதை குறித்து சொல்கிறது. I can imagine Jesus leading him around the obstacles that were in his path, the struggles were in his path, how tenderly holding his hand and taking this person away from the crowd. அங்கே அந்த சூழ்நிலையை எப்படியாக நடந்திருக்கும் என்று என்னால் சிந்தித்து பார்க்கும்போது அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே அவர் எப்படியாக கைகளை பிடித்து அவரை கொண்டு சென்றிருப்பார் என்று. Holding someone's hand for a long period of time is a very intimate experience. ஒருவரை அதிக நேரம் கைகளை பிடித்து இருப்பது என்பது ஒரு ஆழ்ந்து உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கும். Holding someone's hand says, I care for you. ஒருவருடைய கரங்களை அதிக நேரம் பிடித்திருப்பது என்பதற்கு அர்த்தம் நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன் என்பதாக. அக்கறை, உண்மையில் எனக்கு அக்கறை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். That's how the Lord leads lost blind sinners and brings them to a place of salvation. அப்படிதான் அந்த தேவன் கொடுத்த அந்த ஒரு ரட்சிப்பை இழந்தவர்களை அப்படியாக தான் தேவன் உணர்ந்து அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். I just want you to imagine, keeping yourself in the person, blind person. நீங்கள் அந்த கோடனை போல உங்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். I just want you to just close your eyes. நீங்கள் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு இந்த நேரத்திலே just for a few minutes, just close your eyes. உங்களுடைய கண்களை சில நிமிடங்கள் மாத்திரம் மூடிக்கொண்டிருங்கள். You don't see anything around you. உங்களை சுற்றி எதையுமே பார்க்காதீர்கள். The person who is sitting next to you, உங்கள் பக்கத்தில் இருக்கிற யார் என்று, and who's going to call me now, I have to pick up the call. என்னை யார் தொடர்பு அழைப்பார்கள், அந்த கால் ஃபோன் எடுக்கணுமே அப்படின்னு யோசிக்காதீங்க. எப்ப சர்வீஸ் முடியும், எப்படி நான் வீட்டுக்கு திரும்பி போறேன், என்ன லஞ்ச் இருக்கு வீட்டில், அதெல்லாம் யோசிக்காம imagine you are blind, everything is dark, எல்லாமே உங்களுக்கு இருளா இருக்கு. ஜீசஸ் உங்க கையை பிடிச்சிட்டு இருக்காரு. இஸ் டேக்கிங் யூ. ஜீசஸ் உங்க கையை பிடிச்சிட்டு அவர் வாக் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் நீங்க எந்த இடத்துல விழுவீங்கன்னு தெரியும். அவர் உங்களை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. He cares for you. அவர் உங்களை நேசிக்கிறவரா இருக்கார், உங்களை அன்பு செய்யறவரா இருக்கார், உங்க கூட ஒரு இன்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறார். அவர் கையை பிடிச்சிட்டு நீங்க நடக்கும்போது you feel safe. You are not judged or threatened, humiliated. நீங்க நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்க, தண்டிக்கப்பட மாட்டீங்க, குற்றப்படுத்தப்பட மாட்டீங்க, அவமானப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. You feel very comfortable. இந்த உலகத்திலேயே உங்களை அதிகமா நேசிக்கிற ஒருத்தருடைய கையை நீங்க உங்க கையை அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. Imagine how your walk will be. Imagine பண்ணி பாருங்க. உங்களை அந்த பட்டணத்தை விட்டு எவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு போறார். அப்ப ஜீசஸ் உங்க கூட என்ன பேசியிருப்பார்? இமேஜின் ஜீசஸ் ஹோல்டிங் யுவர் ஹேண்ட்ஸ், உங்க கையை பிடிச்சிட்டு இருந்தார்னா என்ன உங்க கூட பேசியிருப்பார் அந்த வாக் பண்ற அந்த டைம்ல? இமேஜின் அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். அப்படி அந்த கையை அவர் பிடிச்சிட்டு அந்த டவுனை விட்டு வெளியில விட்டதுக்கு அப்புறமா மீண்டுமா ஜீசஸ எவ்வளவு அதிகமா ஆர்வமா தேடுவீங்க? நீங்க என்ன பிடிச்சிட்டு இருந்த அந்த கை எங்க எவ்வளவு ஆர்வமா தேடுவீங்க? just 1 minute, 1 more minute, just keep கண்களை மூடிடுங்க. இமேஜின் என்ன உங்க மைண்ட்ல போகும் ஜீசஸ் உங்க கையை பிடிச்சு நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தாருன்னா?
Amen. I know we all, of course, Jesus, that's how Jesus loves us so much. More than you and me, even whatever we could even imagine or think beyond our thinking, Christ's love is always there for us. He knows your struggle. He knows your weakness. Jesus thoroughly is very much, familiar with all your ways. He knows exactly where you fall. He knows exactly where you stumble, where you struggle, where you find, to face temptation. He is walking with us. நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக தேவன் முழுவதுமாக உங்களை குறித்து அறிந்திருக்கிறார். உங்களுடைய பலவீனங்கள், நம்மளுடைய பலவீனங்கள் என்ன, நம்மளுடைய சோர்வுகள் என்ன, எந்த இடத்துல நாம் விடக்கூடியவர்களாக இருப்போம், எந்த இடத்துல நமக்கு பலம் என்னவாக இருக்கிறது, நாம் எங்கெல்லாம் செல்வோம், எங்கெல்லாம் அவருடைய கைகள் தேவைப்படுது என்று எல்லாவற்றையுமே அவர் அறிந்தவராயிருக்கிறார், உங்களை பற்றி உணர்ந்தவராயிருக்கிறார். In our natural state, Bible says we were dead. Ephesians 2 talks about we were dead in our sins. இங்கு வேதாகம் சொல்லும்போது இயற்கையாக பார்க்கும்போது நாம் பாவத்திற்கு நாம் மரித்தவர்களாய் இருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. If you are saved, can you now look back and remember the day that when you were saved? நீங்கள் இன்று நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அந்த நாட்களை, அந்த நேரத்தை நீங்கள் நினைத்து பார்க்க முடிகிறதா? Can you see the tender way he brought you along until your eyes were opened and you saw yourself for what you were and him as your only hope? நீங்கள் அவர் மட்டும்தான் எனக்கு, அவர்தான் எனக்கு ஒரு நம்பிக்கை, எல்லாவற்றையுமே நான் இழந்தவனாய், அந்த ஒரு சூழ்நிலை உங்களால் சிந்தித்து பார்க்க முடிகிறதா? Can you remember how he led you and worked in your life? The events took place in your life, the way he brought you so far. Think about those time. He brought us into repentance. நாம் இருந்த அந்த ஆழத்தில் இருந்து எப்படியாக அவர் நம்மை பாதுகாத்து, நம்மை குணப்படுத்தி, நம்மை சேவித்து நம்மை கொண்டு வந்தார், அதை உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா? Here in this passage, Jesus either touched them or spoke to them, or there are many healing. Jesus just spoke one word, they were healed. Just touched, people were healed. Here Jesus was talking to him, he is holding his hands. What an amazing experience. இங்கு பலவிதமாக இயேசு குணப்படுத்தக்கூடியவராய் இருந்தார். சில பேரை தொட்டு குணப்படுத்தினார், சில பேர் வார்த்தையிலே சொல்லி அதன் மூலமாகவே குணப்படுத்தார். இந்த இடத்திலே பார்க்கும்போது அவர் கையை பிடித்து அவரோடு நடந்து அவரோடு நேரம் செலவிட்டு கடைசி அவரை குணப்படுத்தியவராய் இருக்கிறார். This just reminds us Jesus works in people's life in a different way. இது நமக்கு என்ன புரிதலை கொடுக்கிறது என்றால், இயேசு ஒவ்வொருத்தர் விதத்திலும் ஒவ்வொரு விதமாக கிரியை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். We can't put our God in a box. நாம் தேவனை ஒரு பெட்டிக்குள்ளாக நாம் போட்டு அடைக்க முடியாது. If you see that Jesus ministry, he touched the daughter of Jairus. She was came to life, and he touched the stretcher in the body of widow's son, and he spoke to Lazarus. He raised 3 people in his ministry, all 3 in a different way. இங்கு அவர் பார்க்கும்போது அவருடைய ஊழியத்திலே அந்த குணப்படுத்தலை பார்க்கும்போது 3 பேரை உயிரோடு எடுத்தார். யவீருவின் குமாரத்தி, அவளை அவர் குணப்படுத்தினவராய் இருக்கிறார். லாசரு அவரையும் குணப்படுத்தினவராய் இருக்கிறார். How he worked in my life is not how he will work in Ramesh's life or your life. என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி தேவன் கிரியை செய்தாரோ அது போன்று இல்லாமல் ரமேஷுடைய வாழ்க்கை வேறு விதமான ஒரு கிரியையாக இருக்கும். But we each receive a personal individual healing from the hand of God. ஆனால் தேவனுடைய கரங்களின் மூலமாக நாம் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையிலே நமக்கு குணப்படுத்தல் இருந்திருக்கும். However, each one of us special to Jesus. எப்படி பார்த்தாலும் நாம் அனைவருமே ஒவ்வொருவருமே தேவனுக்கு சிறப்பு வாய்ந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். Here Jesus just turns to him and spits in his eyes. இங்கு அவனை திரும்பி பார்த்து அவனிடத்திலே காரி உமிழ்ந்தவராய் இருக்கிறார். அவர் எச்சலை எடுத்து வைக்கக்கூடியவராக இருந்தார். இது maybe it sounds disgusting. ஒருவேளை கேட்பதற்கு ஒரு அருவருப்பாக கூட இருக்கலாம். If someone were to spit in our eyes, we would be ready for a fight. நம்மளுக்கு யாரும் நம் கண்களை யாரோ உமிழ்ந்தார்கள் என்றால் நாம் அவருக்கு சண்டை போடுவதற்கே நாம் தயாராக இருப்போம். So Jesus spits in his eyes and immediately touches the man. இங்க பார்க்கும்போது அந்த உமிழை எடுத்து அந்த மனிதனை தொட்டவராய் இயேசு இருந்தார். He was telling, I am going to do something in your life. அவர் சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையில நான் சில காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொன்னார். This man can't see but he can feel. இந்த மனிதனால் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும்.
Same way, the Lord is working in a way that makes no sense to us sometimes. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்கள் கிரியைகள் பார்க்கும்போது இது ஒரு பொருட்டாக ஒரு மாறுபட்டதாக கூட இருக்கும். Jesus asked this man, do you see anything? இயேசு அவர்கள் கேள்வி கேட்டால், உன்னால் ஏதாவது பார்க்க முடிகிறதா என்று கேட்டார். What do you see? எதையாகிலும் காண்கிறாயா? What was his response? அவருடைய பதில் என்னவாக இருந்தது? I see men as trees walking. இங்கு மரங்களைப் போல மக்கள் நடக்கிறதை காண்கிறேன் என்று சொன்னார். And if we are not clear, we will not be able to see things clearly. நாம் தெளிவாக இல்லை என்றால் நமக்கு முன்பாக இருக்க எந்த காரியத்தையும் தெளிவாக பார்க்க முடியாது. And God might work in unconventional way or unconvenient way, which you and me may not like it. ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய கிரியைகளானது நமக்கு ஒரு சாதாரணமாக சௌகரியமான விடயமாக கூட இல்லாமல் இருக்கலாம். Because this passage reminds us that healing and clarity can be a process. இங்கு இந்த காரியங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய காரியங்கள் இந்த குணப்படுத்தலும் healing is a clarity. நம்ம குணமாக்குதல் என்பது குணமாக்குதலும் நமக்கு ஒரு புரிதல் வருவதும் அது ஒரு process, அது ஒரு தொடர்ந்து நடக்கிற ஒரு செயல். அதுதான் இந்த வசனங்கள் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதா இருக்கிறது. Amen. So if you are blind, we cannot see things clearly. நாம் கோடராயிருக்கும் பட்சத்தில் எல்லா காரியத்தையும் நம்மால் பார்க்க முடியாது தெளிவாக. And that is most of the time we are blind to many things. இப்படிதான் பல நேரங்களிலே நாம் பல காரியங்களுக்காக நாம் குருடராய் இருக்கிறோம். And in your spiritual side, as keen as it should be, that means like my spiritual side, is it open? Am I blind to a spiritually am I really I'm able to see clearly? Am I able to see clearly things, or am I blind to stuff? நான் ஆவிக்குரிய நோக்கத்தோடு நான் காண்கிறேனா, ஆவிக்குரிய விதமாக அவைகளை தெளிவாக காண்கிறேனா? Do you know who Jesus is and understand what he is doing in your life? Were you able to see clearly? நாம் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில் யாராக இருக்கிறார் அவரை நீங்கள் தெளிவாக உங்களால் காண முடிகிறதா? Sometimes the clearest vision comes not in the instant miracle, but in the patient touch of our Savior. சில நேரங்களில் நமக்கு ஒரு கிளியரான பார்வை எப்ப கிடைக்குன்னா, உடனடியா நடக்கிற ஒரு மிராக்கல்ல கிடைக்காது, அற்புதத்துல. நம்முடைய இரட்சகருடைய பொறுமையான ஒரு டச், அதுல தான் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். We need to see ourselves. What do you see? When you come to church, what do you see? நம்மிடத்திலே நாம் காண வேண்டும், நாம் என்ன காண்கிறோம் என்பதை நமக்குள்ளாய் நாம் காண வேண்டும். When you come to church, what do you see? நீங்கள் சபைக்கு வரும்போது என்ன காண்கிறீர்கள்? I see people, but I don't see disciples. நான் இங்கு மக்களை காண்கிறேன், ஆனால் சீடர்களை நான் காண முடியவில்லை. When you go to your house, what do you see? நீங்கள் வீட்டுக்கு செல்லும்போது என்ன காண்கிறீர்கள்? Yeah, I have a companion, I have a husband at home, I know, I have a wife at home, children. But do you see that relational part, intimate connection? எனக்கு வீட்டுக்கு போனா என்னோட கணவன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, நீங்க அவங்களை பார்க்கிறீர்கள், ஆனால் அவங்களுக்குள்ளாக இருக்க அந்த நெருக்கமான உறவை நீங்க காண முடியும். When you see people around, what comes to your mind? உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும்போது உங்களுக்கு மனதில் என்ன வருகிறது? All the negative thoughts, அவங்களுக்கு எதிர்மறையான காரியங்கள் மட்டும் வருகிறது. All the bad thing what they have done before, முன்பாக அவங்க செய்த தவறான காரியங்கள் உங்களுக்கு முன்பாக வருகிறதா? All the wrong stuff, hurts, feelings, அந்த காயத்தை ஏற்படுத்துது, குற்ற உணர்ச்சி, அந்த கசப்பத்தன்மை, இந்த காரியங்கள் வருகிறதா? இந்த மனிதன் எப்ப குணமானாரு? ஜீசஸோட கம்ப்ளீட் ஹீலிங்க்கு அப்புறமா தான் அவனால கிளியரா பார்க்கவே முடிஞ்சது. நாமளும் நிறைய நேரத்துல கிளியரா நிறைய விஷயம் பார்க்கறதே கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியுமே, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நிறைய விஷயம் நம்ம கிளியரா பார்க்கறதே கிடையாது. அதுக்கு காரணம் அவங்க சரியா இல்லைன்னு அர்த்தம் இல்ல, எனக்கு சரியா தெரியலன்னு அர்த்தம். அதான உண்மை. இந்த பர்சன் லைஃப்ல என்ன நடந்தது? ஜீசஸ் கேட்டார், எதனா தெரியுதா உனக்கு பார்க்கறதுக்கு? அவன் என்ன சொன்னான்? மனுஷங்க கிளியராவே தெரியல, ஏதோ மரம் மாதிரி அங்க அசைஞ்சிட்டு இருக்காங்க, அப்படிதான் தெரியுது. இஃப் யூ ஆர் பிளைண்ட் ஸ்பிரிச்சுவலி, திஸ் ஹவ் வி ஆல்சோ லுக் அட் பீப்புள். ஜீசஸ் டச் தேவை, அதுக்கு ஜீசஸோட ஹீலிங் டச் தேவை. அப்பதான் we can see things clearly. அதுக்கு நீங்க எத்தனை வருஷமா டிசைபிளா இருக்கணும்னு அவசியமே இல்லை. நான் 30 வருஷமா டிசைபிளா இருந்து கூட பிளைண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஈஸியா பிளைண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா
the more you are in Christ, the more you can become blind easily. நீ கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு அதிகமா இருக்கிறீங்களோ சீக்கிரமா குருடாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் யங் கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் லேட்டா கூட ஆகும். அவங்க எல்லாமே பிளைனா பார்ப்பாங்க. ஆனா நமக்கு ரொம்ப நாளா பார்க்கும்போது இவங்கள ராஜாவை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், ஐ நோ வாட் இஸ். ஸோ அந்த மாதிரி ஆட்டிடியூட் நமக்கு வந்துடும். அதனால தான் ஐ வாண்ட் அஸ்க், when you come to church, what do you see? சர்ச்சுக்குள்ள வரும்போது என்ன பார்க்குறீங்க? இந்த ஆத்துமா, ஏசுக்காக மரித்த ஒரு ஆத்துமா இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கு. யாரா நியூ ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க கூட ஃபெலோஷிப் பண்ணுறீங்களா? உங்களை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேனே, உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? I would like to know about you. How is your heart? What do you see? Ask yourself. இந்த லெசனில் இந்த ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் நம்ம எடுத்துக்க போகிறோம். What do you see when you come to church? What do you see when you enter your house? What do you see around? Do you see people lost in the world? You are able to see. உங்களால் பார்க்க முடியுதா? They are without hope, without Jesus, without God in the world. Were you able to see? இங்க நாம் எல்லாரையும் எப்படி பார்க்கிறோம்? சபையிலே வரும்போது ஒவ்வொருத்தரையும் நாம் எப்படி பார்க்கிறோம்? புதிதாக ஒருத்தர் வந்திருக்கிறார் என்றால் அவரிடத்திலே நீங்கள் பார்த்து, நீங்க உங்களை புதுசா பார்க்கிறேன்னு அவங்களோட நீங்க பேசுகிறீர்களா? அந்த நெருக்கத்தை காண்கிறீர்களா? இவர்கள் அது மாத்திரமா வெளியிலே செல்லும் போது உறவு முறையோடு செல்வது, ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது என்ன விதமாக அவர்களை நீங்கள் காணக்கூடியவர்களா இருக்கிறீர்கள்? Let's read John chapter 9 verse 41. நாம் யோவான் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 41 பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். Amen. If the Pharisees would admit to their spiritual blindness, they could be forgiven and set free. But because they say we see, their sin remains. இங்கு பாரிசேயர்கள் பார்க்கும்போது அவர்கள் அதை சொல்லியிருந்தாங்க, ஒற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் அவருடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கள் அதன் மூலமாக மன்னிப்பை பெற்றிருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அப்படி சொல்லாததாக இருக்கிறது. There is a difference between one who is blind and knows it and the one who simply shuts his eyes. இங்கு இரண்டு வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒன்று தன் கண்களை தானாகவே மூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம், இன்னொரு காரியம் பார்க்கும்போது உண்மையாகவே பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. To be so self-deceived as to shut one's eyes to the light is a desperate state. Is missing. Freeze. To be, I just read this, it was so convicting for me. Okay. To be so self-deceived as to shut one's eyes to the light is a desperate state to be in. இங்கு பார்க்கும்போது ஒருவன் அந்த வெளிச்சத்தை கண்களை மூடிக்கொண்டு அதை பார்க்க வேண்டாம் என்று கண்களை மூடி இருக்கும் பொழுது அவன் அந்த இருளிலே இருந்து கொண்டு தன்னை தானே வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். Amen. So that's how we deceive ourselves. அப்படிதான் நாமளே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். But the light is available, the light is there. We need to make use of the light. நமக்கு ஒளி என்பது இருக்கிறது, அந்த ஒளியை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். So if we deliberately reject the light, how will be enlightened? நாமாகவே முன் வந்து அந்த ஒளியை நாம் நிராகரிக்கும் போது எப்படி நாம் தேர்ச்சிக்கு பெறக்கூடியவர்களாய் நாம் இருப்போம்? Am I open to the possibility that I am blind in areas I think I see most clearly? நான் வந்து அதாவது நான் சில விஷயங்களுக்கு குருடா இருக்கிறேன், நான் ரொம்ப கிளியரா பார்க்கிறேன் அப்படின்னு நான் அப்படி நினைக்கிறவனா இருக்கிறேன்னா அதை குறிச்சு இல்ல நான் வந்து தெளிவா பார்க்கல அப்படின்னு வெளிப்படையா அதை ஒத்துக்க தயாரா நம்ம இருக்கிறோமா? there might be a possibility என்னால பார்க்க முடியல அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்குமா? Jesus challenges not the ignorant but the self-assured, those who insist they already have clarity. இங்கு தேவன் இயேசு பார்க்கும்போது ஏற்கனவே நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்பவர்களை காரியங்களை அவர் நிறுத்தி சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். ஜீசஸ் வந்து அறியாமையா இருக்கிறவங்களை வந்து கண்டிக்கல. ஆமாங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்கள இல்ல, ஆனா எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றவங்கள தான் கடிந்து கொள்ளக்கூடியவரா இருக்கார். If true sight begins with humility, then perhaps healing begins not with gaining more knowledge, but with confessing how little I truly understand.
உண்மையான வெளிச்சம் பார்வை எப்ப கிடைக்கும் அப்படின்னா அது தாழ்மையோடு கூட வரும். எப்ப அந்த குணமாக்குதல் வரும் அப்படின்னா நிறைய நாலேஜ் நான் கத்துக்கிறேன், எனக்கு நிறைய விஷயம் தெரியும், எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும், நான் ரொம்ப டேலண்டட் அப்படின்னு சொல்றதுனால இல்ல, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், எனக்கு நிறைய தெரியாது அப்படின்னு அதை அட்மிட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் அது நமக்கு தெரியும். ஆமென் brothers sisters. What if the most dangerous blindness is the pride that assumes vision? Many of us not even aware of it. நிறைய நேரம் நமக்கு தெரியவே தெரியாது, நம்முடைய பெருமை தான் நம்முடைய கண்களை குருடாக்கி கொண்டிருக்கு அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணாமே இருந்துடுறோம் நிறைய நேரத்தில். Why I am blind? என்னால் ஏன் கிளியரா பார்க்க முடியல? ஏன்னா God அவருடைய வசனங்கள் நமக்கு நிறைய நேரத்தில் உள்ள இல்லாமல் இருக்கிறதுனால தான். Amen. We'll read one more verse. Matthew chapter 11 verses 21 to 22. மத்தேயு புத்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 21 மற்றும் 22. கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தானால் அப்போதே இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கு சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். Amen. Jesus already cursed Bethsaida. இங்கே இயேசு ஏற்கனவே பெத்சாயிதை அங்கு சபிக்கிறார். Because he performed many miracles in Bethsaida. ஏனென்றால் பெத்சாயிதிலே பல அற்புதங்களை அங்கு செய்திருக்கிறார். But still they rejected Jesus. ஆனாலும் அவர்கள் இயேசுவை நிராகரிக்கிறவர்களாய் They இருக்கிறார்கள். were not willing to repent. அவர்கள் மனம் திரும்புவதற்கு தயாராக இல்லாமல் இருக்கிறார்கள். These cities did not attack Jesus. இந்த பட்டணங்களாவது இயேசு கிறிஸ்துவை காயப்படுத்தவில்லை, அவர் அட்டாக் பண்ணவில்லை. Did not drive him from their gates. அவருடைய அந்த கதவிலிருந்து அவரை துரத்தி விடவில்லை. They did not seek to crucify him. அவரை சிலுவையில் அறைவதற்காக அவரை தேடவில்லை. They simply disregarded Jesus. ஆனால் சாதாரணமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்தார்கள். இயேசுவை புறக்கணித்து விட்டார்கள். Neglect can kill as much as persecution can. எப்படி துன்புறுத்துதல் எப்படி அதிகமாய் கொலை செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறதோ அது போன்றுதான் ஏற்றுக்கொள்ளாததும் அந்த போன்ற கொலை செய்யக்கூடியதாக இருக்கும். So I believe in our heart we might say I will accept Jesus, I love Jesus, but by our actions we don't really walk with Jesus. நாம் நம்மளுடைய வார்த்தையிலே நாம் சொல்லக்கூடிய நான் இயேசுவை நேசிக்கிறேன், அதிகமாய் அன்பு செய்கிறேன் என்று நாம் சொல்லக்கூடியவர்களா இருக்கும். ஆனால் காரியங்களே கிரியைகளே நாம் அதை ஏற்றுக்கொண்டவர்களை போல செய்யாமல் இருக்கிறோம். The town of Bethsaida has been rejected by Jesus because of their unbelief. இங்கு பெத்சாயிடா அந்த பட்டணமானது பார்க்கும்போது அவர்களுடைய அந்த அவிசுவாசத்தின் காரணமாக அங்க சபிக்கப்பட்டதாக இருக்கு. They had rejected the great light they had been given. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அந்த ஒளியானதை அவர்கள் நிராகரித்தார்கள். That is one of the main reasons Jesus don't want to do any miracle in Bethsaida. He took this man by hand, walked away, went out of the town. அந்த ஒரு காரியத்தின் காரணம் அந்த காரியத்தின் காரணமாக தான் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை கைகளை பிடித்து பட்டணத்திற்கு பெத்சாயிடா பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டு அங்க அந்த அற்புதத்தை அவர் செய்தார். Because he already did many miracles in Bethsaida, people were not willing to repent. இங்கு பெத்சாயிடாவிலே பல அற்புதங்களை இயேசு செய்தவராய் இருந்தார், ஆனாலும் மக்கள் மாறாதவர்களாய் இருந்தார்கள். Even though the community, the town was rejected, still Jesus is willing to touch the individuals. அந்த மக்களும் அந்த சமுதாயமும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட இயேசு அந்த மக்களுக்கு அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்பதாக உண்மையா மனம் திரும்புகிற யார் ஒருத்தர் இயேசுவிடத்துல வந்தாலும் ஜீசஸ் அக்செப்ட் பண்ணுவார், அவர் ரிஜெக்ட் பண்ண மாட்டார். Of course he was cursing Bethsaida, but still ஒரு individual blind man ஹெல்ப் தேவைன்னும் போது Jesus took extra effort throughout the gospel. இந்த பர்சனை ஹீல் பண்ண மாதிரி ஜீசஸ் வேற யாரையுமே ஹீல் பண்ணல. இந்த பர்சனுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பைபிள்ல எந்த ஒரு நபருக்கும் கிடைக்கவே இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க லைஃப்லயும் என் லைஃப்லயும் ஜீசஸ் பண்ணியிருக்கார். இங்க இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டோரி சொல்ல முடியும். இந்த பிளைண்ட் மேன் மாதிரி ஜீசஸ் உங்களை இத்தனை வருஷம் எப்படி கைப்பிடிச்சு கூட்டு வந்திருக்காருன்னு. Are we grateful for that? அந்த எக்ஸ்பீரியன்ஸை குறித்து இப்போ என்ன பண்றீங்க? அது ஹிஸ்டரியா மாறிச்சா? இப்ப நிகழ்காலத்துல எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு உங்க கிறிஸ்டியன் லைஃப் எப்படி வழிநடத்தி கொண்டு இருக்கு?
இன்னும் எவ்வளவு காலம் வழி நடத்தும்? உங்களுக்கே சந்தேகமா இருக்கா? நான் டிசைபிளா இருப்பேனா இருக்க மாட்டேனா அப்படின்னு சந்தேகம் இருக்கா? Ask yourself. Finally, Matthew chapter 13 verse 58. மத்தேயு புத்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 58. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆமென். Amen. Bible is very clear. Jesus did not do many miracles because of their lack of faith. Why God is not working in your life? Not that God doesn't like or he doesn't have the power, but because of our unbelief. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய முடியவில்லை? தேவனிடத்தில் அந்த பலம் இல்லை என்பது கிடையாது. ஆனால் நம்முடைய அவிசுவாசத்தின் காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் கிரியை செய்ய முடியவில்லை. Our unbelief can and may hinder the work of God. நம்முடைய அந்த அவிசுவாசம் தான் நாம் தேவனுடைய அவருடைய வாஞ்சை நமக்காக செய்ய வேண்டிய காரியத்தை பார்க்க முடியாமல் போகிறது. Sometimes our greatest barrier to transformation isn't God's silence, it's our own settled disbelief. சில நேரத்தில் நமக்கு மறுரூபமாகிற அந்த அந்த ஆசீர்வாதமான அந்த காரியங்கள் தடையாய் இருப்பதற்கு தேவனுடைய பொறுமை காரியங்கள் கிடையாது, மாறாக நம்முடைய அவிசுவாசத்தின் காரணத்தினால். Not hostility but a quiet resignation that things won't change, no hope. அதற்கு அர்த்தம் அதுக்கு விரோதமான காரியங்கள் கிடையாது, மாறாக அதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது நமக்கு இல்லாத காரணத்தினால். Sometimes it's very sad to see disciple speaking hopeless language. சில நேரங்களே சீடர்களே பார்க்கும்போது நம்பிக்கையற்ற ஒரு வார்த்தைகளை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது மிகவும் வேதனை தரக்கூடியதாக இருக்கிறது. My marriage will not change. என்னுடைய திருமணம் மாறாது. My husband will not change. என்னுடைய கணவர் மாற மாட்டார். My wife will never change. என்னுடைய மனைவி மாற மாட்டார். My children will never listen. என்னுடைய குழந்தைகளுடைய கேட்க மாட்டார்கள். My family group leader useless. என்னுடைய குடும்ப சபை தலைவர் அவர் உபயோகமற்றவராக இருக்கிறார். My family group is not at all happy. என்னுடைய குடும்ப சபையானது சந்தோஷமாகவே இல்லை. So much of hope, I don't think so I can get a job. பல இது போன்ற நம்பிக்கையற்ற காரியங்கள், எனக்கு வேலையே கிடைக்காது என்பதை I don't think so I can come out of my debts. என்னுடைய கடனிலிருந்து நான் வெளிவர வேண்டும் நான் நம்பவே முடியவில்லை. I don't think so I can fight against my sickness. என்னுடைய உடல் சோர்விலே எதிராக நான் போராட முடியும் என்ற நம்பிக்கை இல்லை. இந்த எல்லா டாக்லயும் ஜீசஸ் எங்க இருக்கார்? Where is Jesus? That means you are not experiencing Jesus at all. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில எந்த இடத்திலுமே உங்களால் உணர முடியவில்லை. இவ்வளோ நாள் உணர்ந்து தான் வந்திருக்கோம், பட் ஆனா இப்போ நிறைய ஹோப்லெஸ் டாக். Everything becomes hopeless. We need to understand, as long as our Savior Jesus would sit on his throne, we have hope. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய இரட்சகர் சேவியர் அவர் அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் நாள் வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். He is not dead. அவர் மரித்தவர் கிடையாது. He is a living God. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். The word of God is living and active. வேத வசனமானது அவர் ஜீவனுள்ள வேத வசனமாக இருக்கிறது. That means you are not walking with a living thing, that shows that you are walking with a dead stuff. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், நாம் ஜீவனுள்ள காரியங்களோடு நடக்காமல் மரித்த காரியங்களோடு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். We invest more time with the dead stuff, not with the living stuff. நாம் இறந்து போன செத்து போன காரியங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தவிர நாம் உயிரோடு இருக்கக்கூடிய காரியங்களோடு நாம் வாழவில்லை. நிறைய பேர் இந்த குருடனை அந்த பட்டணத்துல இருந்து கைப்பிடிச்சு நடத்தி கொண்டு போயிருப்பாங்க இல்லையா, நிறைய இடங்களுக்கு. ஆனா ஜீசஸோட டச் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஹிஸ் லைஃப். ஜீசஸ் என்ன சொன்னார் ஃபைனலா அவங்க கிட்ட போகும்போது? நீ என்ன பண்ணாத, ஊருக்குள்ள போகாத. பிகாஸ் இந்த நபர் போய் சொன்னாலும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஜீசஸை நம்ப மாட்டாங்க. அதனால எங்க போகணும், நீ வீட்டுக்கு போ. ஸோ ரியல் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட்ஸ் இன் அவர் ஹவுஸ். ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அவர் ஃபேமிலி. அப்போ ஃபேமிலி கரெக்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக சர்ச் கரெக்டாக இருக்கும். தட்ஸ் மை ப்ரேயர். As a family group, if we start functioning, if we start experiencing Jesus, as a church we can experience Jesus. இதுதான் என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. நம்மளுடைய குடும்பத்திலிருந்தும் நம்மளுடைய குடும்ப சபையில் இருந்துதான் இந்த காரியங்கள் நாம் வளரக்கூடிய காரியங்களாக இருக்க வேண்டும். இங்கிருந்து தான் இது ஆரம்பமாகிறது, அங்கிருந்து தான் நம்ம தொடரக்கூடிய காரியமாக இருக்கிறது. Let's meditate, reflect on these three questions. இந்த மூன்று காரியங்களை குறித்து நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போம். Where in your life do you feel like you are only seeing blurry,
partial sight right now, but not the full picture. உங்கள் வாழ்க்கையில் இப்போது மங்கலான பகுதி பார்வையை மட்டுமே காண்கிறீர்கள், ஆனால் முழு படையதையும் பார்க்கவில்லை என்று நீங்கள் எங்கே உணர்கிறீர்கள்? Which part of your life உங்களால எதெல்லாம் கிளியரா பார்க்க முடியல உங்க வாழ்க்கையில? உங்க மேரேஜ்ல எதை கிளியரா பார்க்க முடியல? டிரான்ஸ்பரண்டா இருக்கீங்களா? ஃபேமிலியா வெளிப்படைத்தன்மை இருக்கா? சர்ச்சா எது உங்களால கிளியரா எதை பார்க்க முடியல? ப்ரோ என்னோட ஃபேமிலி குரூப்பே என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்றீங்களா? ஃபைண்ட் அவுட், திங்க் அபவுட் இட், டாக் டு அஸ். அந்த ஃபேமிலி குரூப் கண்ணுக்கு தெரியற மாதிரி பண்ண வைக்கலாம். உங்க ஃபேமிலி மேரேஜ் பண்ண வைக்கல, bring Jesus, he will give you clear picture. Are you willing to stay in Jesus presence long enough to receive that second touch? அந்த இரண்டாவது தொடுதலை பெறும் அளவுக்கு நீங்கள் இயேசுவின் பிரசன்னத்தில் நீண்ட காலம் இருக்க விரும்புகிறீர்களா? Yes. Are you willing? You should have that willing spirit. Jesus நிறைய பேர் அவரை கைப்பிடிச்சு கூட்டு போயிருப்பாங்க, ஆனா ஜீசஸ் கைப்பிடிக்கும்போது அந்த கை அவர் கொடுத்தாதான் அவர் லைஃப் சேஞ்ச் ஆகும். Jesus is willing, but am I willing? நான் தயாரா இருக்கிறேனா அப்படின்றத பார்க்கணும். Have I become too familiar with Jesus like those in Nazareth, assuming I already know him while missing the wonder of who he really is? நாசரேத்தில் இருந்தவளைப் போல நான் இயேசுவை ஏற்கனவே அறிந்திருக்கிறேன் என்று கருதி அவருடன் அதிகமாக பரிச்சயமாகி விட்டேனோ, அதே நேரத்தில் அவர் உண்மையில் யார் என்ற ஆச்சரியத்தை இழக்கிறேனோ. We become too familiar with Jesus, right? நாம் இயேசுவுக்கு மிகவும் பிரசித்த பெற்றவர்களாய் நம்ம உணர்வோம் இல்லையா? Jesus, I know Jesus, I know Bible. அப்படிதான் இருப்போம் ரொம்ப. நாசரேத்ல இருக்கிற மாதிரி. அவருடைய ஹோம் டவுன் மேத்யூ 13:58 இப்ப படிச்சோம் இல்லையா? அவருடைய ஹோம் டவுன் அது. அவருடைய ஹோம் டவுன்ல ஜீசஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நாசரேத்ல. I am too familiar. சர்ச்சா எனக்கு தெரியுமே, I know எப்படி ஃபேமிலி குரூப் ஃபங்க்ஷன் ஆகும் தெரியும், எனக்கு தெரியும் கேம்பஸ் மினிஸ்ட்ரி, I know என்னோட லீடர் எப்படின்னு தெரியும், I know I am very familiar in the church. எனக்கு தெரியாதவங்களே யாருமே கிடையாது. ஜீசஸ் அவர் அதை விட எனக்கு ஃபெமிலியர் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு முக்கியமானது நம்ம கோட்டை விட்டுட்டு இருக்கோமா? ஜீசஸ் யாருன்னு தெரியாம இருக்கிறோமா? ஆஸ்க் யுவர்செல்ஃப். இந்த வாரம் உங்க குவைட் டைம்ல இதை மெடிடேட் பண்ணுங்க. ஐ ஃபீல் லைக் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஜீசஸ். லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி ஒரு சேலஞ்ச் கொடுத்தேன் இல்லையா, 1 hour. மறுபடியும் இந்த வாரம் அதை நம்ம செய்யலாம். 1 hour உங்க கண்களை மூடி கண்ணை திறக்காம 1 hour ப்ரே பண்ண முடியுமா? Just you and Jesus. Experience Jesus in your heart without any distraction, without any mobile, without any sound. Close your eyes. Just experience Jesus in your life. எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தனிமையிலே நீங்கள் கண்களை மூடி நீங்களும் இயேசுவோடு 1 மணி நேரம் நீங்கள் நேரம் செலவுங்கள். வேறு எந்த தடங்களும் இருக்கக்கூடாது, அவரோடு நீங்கள் தியானியுங்கள். Amen. God bless you. Have a great week. தேவனுக்கு மகிமை. ஆமென்.